தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வெல்கம் டு ரத்னா ஃபேன் ஹவுஸ் ஸ்பார்க்லிங் நியூ இயர் சேல். டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. ஸ்பார்க்லிங் நியூ இயர் சேல், ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். ஓய்வூதியம் குறித்த முதல்வரின் அறிவிப்பு வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சும் வகையில் உள்ளது என தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். கடந்த சட்டசபை தேர்தலின் போது சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் தொகுப்பூதிய முறையில் இருந்து வரையறுக்கப்பட்ட ஊதியத்திற்கு மாற்றப்படுவார்கள் என்றனர். ஓய்வூதியமாக மாதம் 6,750 ரூபாய் வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. இதை அவருக்கு நினைவூட்டும் வகையில் பல கட்ட போராட்டங்களை நடத்தியுள்ளோம். இந்நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போராட்டத்தை ஒட்டி முதல்வர் வெளியிட்ட அறிவிப்பிலும் எங்களது கோரிக்கை தொடர்பான எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சும் வகையில் முதல்வர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தற்போது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்புடன் இணைந்து அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்களும் போராடி வருகிறோம். ஆனால் எங்களது கோரிக்கையை ஒரு பொருட்டாக கருதாமல் ஒரு பக்க சார்புடன் முதல்வர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். எனவே அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றியதைப் போல எங்களது கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் முதல்வர் அறிவிப்பு வெளியிட வேண்டும். இல்லையெனில் போராட்டங்களில் ஈடுபடுவோம். வரும் 7ஆம் தேதி ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டமும் பிப்ரவரி 2 முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே அரையாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் இடைநிலை ஆசிரியர்கள் வேலைநிறுத்தம் இன்னும் தொடர்கிறது. அரசு பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இடைநிலை ஆசிரியர்கள் பாடம் கற்பிக்கின்றனர். தமிழகத்தில் 60,000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களில் 2006 ஜூன் மாதத்துக்கு முன் பணியில் சேர்ந்தவர்களுக்கும் அதன்பின் பணியில் சேர்ந்தவர்களுக்கும் வெவ்வேறு ஊதிய விகிதம் உள்ளது. இந்த வேறுபாட்டை களைந்து அனைவருக்கும் ஒரே மாதிரியான அடிப்படை சம்பளத்தை நிர்ணயிக்க வேண்டுமென தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். எங்களுக்கு தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது அரசு ஏமாற்றுகிறது. இதுவரை எங்களிடம் யாரும் பேச்சு நடத்தவில்லை. அரசு தொடர்ந்து பிடிவாதம் பிடித்தால் நாங்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபடுவோம் என இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் தெரிவித்துள்ளது.